Hello friends, welcome to Magical Barbie Tamil. தூக்கமே வரலையே. பசங்க வேற பக்கத்துலயே பத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு வேற இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு அங்க இருந்து போயிடும். அவங்களுக்கும் டிஸ்டர்பா தூங்குறாங்க. என்னால அவங்க தூக்க கூட கெட்டு போகுது. சரி இப்படின்னா திரும்பினா படுக்கலாம். அவங்க தூங்குனா தூங்கட்டும் நிம்மதியா. நம்மளுக்குதான் தூக்கம் வரல. இந்த இரும்பு தாங்க முடியல. அப்பாக்கு என்ன ஆச்சு? தூங்கவே விட மாட்டேன்றாரு. சும்மா இரும்பிட்டே இருக்காரு. என்னதான் ஆச்சு? இப்ப நல்லா தூங்குறாரு. இவ்வளவு நேரம் அவ்வளவு சத்தம் வந்தது. அவரா இது? நல்லா தூங்குறாரு நம்மளை எழுப்பிட்டு. பாத்தியா, இப்பதான் சவுண்ட் வருது. அதான் நான் சொன்னேன், அப்பா எங்க தூங்குறாரு, யாருமே தூங்க விட மாட்டேன்றாரு, இரும்பிட்டே இருக்காரு. பேசாம நான் அம்மா கூடனா போய் பத்துக்கிறேன். இங்க நம்ம படுத்தா தூங்கவே விட மாட்டாரு. அதுதான் பெஸ்ட். நான் அம்மா பக்கத்துலயே போய் பத்துக்கிறேன் நானு. எப்படியோ அம்மா கூட பத்துனானா கொஞ்ச நேரம் தூக்கனா வரும். இல்லைன்னா அப்பா தூங்கவே விட மாட்டாரு. இப்படியே இரும்பிட்டே இருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியல அப்பாக்கு. ஐயோ, கையில எழுந்து கீழே போயிட்டா. இப்ப இங்க வேற இவ பத்துட்டு இருக்கான். சிக்கி வேற பக்கத்துல பத்துட்டு இருக்கான். எப்பா அப்பா நல்லா தூங்குறாங்க. இப்ப நல்லா ஒட்ட விட்டு தூங்குறாங்க போல இருக்கு. இவ்வளவு நேரம் மூச்சுட்டு இரும்பிட்டு இப்ப பாரு அப்பா நல்லா ஒட்ட விட்டு தூங்குறாங்க. இதுதான் நம்மளுக்கும் நல்ல டைம். தூங்கிட வேண்டியதுதான். அவர் தூங்குற டைம்லயும் நம்ம செம தூங்க வேண்டியதுதான். அம்மா தலை வலிக்குதே. என்ன இது? அம்மா கூட இரும்புறாங்களா? ஐயோ, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? இன்னைக்கு ரெண்டு பேரும் இரும்பிட்டு இருக்காங்க. யாருமே தூங்க விடல. என்னம்மா கையல் நீங்க வந்து பத்துட்டு இருக்க? என்னால இரும்பல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. சரியா தூக்கமே வரல. தெரியுதுமா இரும்புறது நீ. சரிம்மா தூங்குமா. கொஞ்ச நேரம் நானா தூங்குறேம்மா. இல்ல நீங்க ரெண்டு பேருமே இரும்பிட்டே இருக்கீங்க. அப்பாவும் இரும்புறாரு, நீயும் இரும்புற. எங்கம்மா தூங்க விடுறீங்க? நான் என்னதான் பண்றதுமா? ரெண்டு பேரும் தூங்கிட்டு இரும்பிட்டு இருக்கீங்க. பேசாம நான் உள்ளனா போய் தூங்குறேம்மா. நீங்களே இங்க தூங்குங்கம்மா. இரும்பி நான் உள்ள போறேன். என்னங்க உங்களுக்கும் இரும்பல் எனக்கும் இரும்பல், என்னங்க பண்றது? நான் என்ன பண்ணிட்டா சீதா? என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஒண்ணுமே முடியலையேங்க. என்னதான் பண்றதுங்க? சிக்கி வேற இங்கே பத்துட்டு இருக்கான். அப்பா, என்ன இது? எனக்கு தூக்கமே வரல. ரெண்டு பேருமே பண்ணி இருமிட்டே இருக்கீங்க. கயலக்கா எங்க போயிட்டாங்க? கயலக்கா உள்ள போயிட்டீங்க தூங்கறதுக்கு. அம்மா கயலக்கா எங்கம்மா? கயலக்கா உள்ள போயிட்டாடா தூங்க. கயலக்கா நானும் போறேன் உள்ள தூங்கத்துக்கு. ரெண்டு பேரும் இப்படி இரும்பி ஆமா நீங்க ரெண்டு பேரும் தூங்கவே விடல. என்னம்மா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்குமே? அம்மா அப்பா இப்ப ரெண்டு பேரும் இப்படி இரும்புறீங்களே, எதனா மருந்து சாப்பிடுங்கம்மா. ஆமா சீதா, எதனா மருந்து இருக்கா வீட்டுல? இரும்பலுக்கு, கோல்டுக்கு பாரு. என்னால பேச கூட முடியல. தெரியலங்க, வீட்டுல மோஸ்ட்லி இருக்காதுங்க. நம்ம எதுவுமே மருந்து வைக்கல. மட்டும் ஜுர மருந்து தான் வீட்டுல இருக்குங்க. அப்படியா? சரி, என்ன பண்றது இப்போ நம்ம? என்ன பண்றதுன்னே தெரியலங்க. மருந்து இல்லாதனா எப்படி நம்ம சரியாகும்? அதுதான் ஒண்ணுமே புரியலையே. மருந்து இல்லைன்னா எப்படி சரியாகும்? சிக்கி, பக்கத்து வீட்டு அக்கா நர்ஸ் தானே வேலை செய்யறாங்க. நம்ம போய் அந்த அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்டா. எதனா ஒண்ணு மருந்துன்னா கொடுப்பாங்க, இல்ல டாக்டர்னா கூட்டிட்டு வருவாங்க. என்ன சொல்ற, நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? சரிங்க அக்கா, போய் கூட்டிட்டு வாங்க. நீங்க போய் கூட்டிட்டு வந்தாதான் டாக்டர் வர சொல்லுங்க. மருந்தெல்லாம் வேண்டாம், டாக்டரே கூப்பிட்டுட்டு வாங்க. ஆமாடா, நீ சொன்னது சரிதான். நான் போய் டாக்டரை கூப்பிட்டுன்னு வர சொல்றேன். சரி, நீ இங்கேயே இரு, பத்திரமா அம்மா அப்பா பாத்துக்கோ. ஓகே? சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க.
சிக்கி சிக்கி, நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன்டா. வருவாங்க கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கா டாக்டரே இட்டுன்னு வராங்களாம், அவங்க வேலை செய்யற டாக்டரே. அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் இருங்க. நீங்க அம்மா டாக்டர் வந்துடுவாங்க கொஞ்ச நேரம். அம்மா நீ கொஞ்சம் மேலே ஏந்து பத்துக்கோமா. நீ அப்பதாம்மா டாக்டர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கீழே படுக்காத, எழுந்துருமா, மேலே போய் பத்துக்கோமா. சரிம்மா கயல், நான் மேலதான் படுக்கிறேன், கொஞ்ச நேரம் இருமா, ஒன்றும் முடியல. என்னதான் பண்றதுன்னே தெரியல, எப்படிதான் இப்படி இருமல் வந்துச்சுன்னே தெரியல. என்ன இது, நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே, அப்படியே நம்ம எங்கிட்டயும் விழுற மாதிரி இருக்கு, போய் படுத்துற வேண்டியதுதான் முதல்ல. குழந்தை வேற எவ்வளவு பாப்பா, டாக்டர் இட்டுன்னு வர சொல்லிட்டா. அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? தலையில ஏம்மா கை வைக்கிறீங்க? தலை பயங்கரமா வலிக்குது கயல், தலை சுத்துற மாதிரியே இருக்கு, அப்படியே கீழே விழுற மாதிரியே இருக்கு, அதனாலதான் தலையில கை வச்சிட்டு இருக்கேன். டாக்டர் எப்போ வருவாங்க கயல்? நீ கூப்பிட்டுட்டு வந்தல பக்கத்துல இருந்து. இது கொஞ்ச நேரம் இருமா, வந்துடுவாங்க. நான் கூப்பிட்டுட்டு வந்துட்டேம்மா, கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேம்மா. சொன்னாங்க கூட்டிட்டு வரேன்னு அக்கா. கயல் கயல், நான் கூட்டிட்டு வந்துட்டேம்மா டாக்டரை. வாங்கக்கா. எங்கம்மா அம்மா அப்பா படுத்துட்டு இருக்காங்களா? ஆமாக்கா, வாங்கக்கா, பாருங்கக்கா. என்ன ஆச்சும்மா 2 பேருக்குமே? கயல், அம்மா அப்பாக்கு 2 பேருக்குமே உடம்பு சரியில்லையாம்மா? என்ன ஆச்சு உங்களுக்கு? டாக்டர் இரும்பல் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். என்னால முடியவே இல்ல. ஓகே ஓகே, இப்போ அது இரும்பு ரொம்ப அலர்ஜியா இருக்கு. அம்மாக்கு என்ன ஆச்சு? எனக்கு டாக்டர் ரொம்பவே தலை சுத்துது, சேம் அதே இருமல் தான் டாக்டர், எனக்கு கூட ஒண்ணுமே முடியல டாக்டர். ஓகே ஓகே, 2 பேருக்குமே வைரல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஆகணும். இப்போ ரொம்பவே மோசமா இருக்கு. இப்போ நீங்க 2 பேரும் இன்ஜெக்ஷன் போட்டாதான் இப்போ உங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு இது வைரல் ஆகாது இருக்கும். சரியா? இன்ஜெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். அதுக்கான இப்போ நான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுடுறேன். ஐயோ, என்னது இன்ஜெக்ஷனா? டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் டாக்டர், நீங்க எனக்கு மருந்து மட்டும் கொடுங்க. நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்க மாட்டேன், எனக்கு அலர்ஜி இன்ஜெக்ஷன் தான். என்னது, இன்ஜெக்ஷன்லாம் அலர்ஜியா? ஆமா டாக்டர், எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்னங்க அமைதியா படுங்க, அங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு நீங்க அலர்ஜி எல்லாம் சொல்றீங்கன்னு. சொன்னா எதனா ஒரு சாக்கு சொல்லாதீங்க. ஏய் என்ன சீதா, நீ விட மாட்டியா? பின்ன என்னங்க, பசங்களுக்கு எல்லாம் வைரல் ஆகும்னு சொல்றாங்களே, இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும். சரி நர்ஸ், அந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுமா. நான் அது 2 பேருக்கும் ஒன்று போட்டுடலாம். 5 ml போட்டு கொடுங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா கொடுத்துறேன் டாக்டர். ஐயோ, இன்ஜெக்ஷன் வேற குத்துன்னு குத்த போறாங்க. என்ன இது, இன்ஜெக்ஷன் இப்படி பயப்படுறீங்க? எப்படி இரும்புறீங்க பாத்தீங்கல்ல, இன்ஜெக்ஷன் குத்தி தான் ஆகணும். திரும்பி படுங்க. ஓகே டாக்டர், குத்துங்க டாக்டர், என்ன பண்றீங்களோ குத்துங்க, கொஞ்சம் மொல்லமா குத்துங்க டாக்டர், வலிக்காத மாதிரி குத்துங்க, பயமா இருக்கு டாக்டர். இதுல வேற ஊசி குத்துறதுல இதுல என்ன வலிக்கிறது? வலிக்குது டாக்டர், கொஞ்சம் மொல்லமா குத்துங்க டாக்டர். மொல்லமா தாங்க கொடுத்துறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க? வலிக்குது. நல்லாவே குத்திட்டீங்களே டாக்டர். என்ன டாக்டர், இப்ப எனக்கு குத்துங்க, எனக்கு தலைவலி பயங்கரமா இருக்கு. இவ அல்வா சாப்பிடுற மாதிரி கேக்குறாளே ஊசிய. ஓகே மேடம், நான் உங்களுக்கு குத்துறேன், இருங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இன்ஜெக்ஷன்ல ஊசி எடுத்துடுறேன், குத்திட்டோமா டாக்டர்? இப்போ கொடுத்துங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன் டாக்டர், என்ன டாக்டர் திருப்பி எனக்கே குத்துறீங்க? ஐயோ, நான் திரும்பி பார்த்தது தப்பா போச்சு, திருப்பி எனக்கே குத்திட்டீங்களா டாக்டர்? 2வது ஊசி குத்திட்டீங்க டாக்டர். ஐயோ, சாரி சாரி சாரி, நான் 2 ஊசி குத்திட்டேன் உங்களுக்கே. அடாடாடா, மருந்து குத்திட்டேன். நீங்க ஏன் திரும்பி படுக்கிறீங்க? எழுந்துருங்க. நான் திரும்பி பார்த்தது தப்பா போச்சா? ஐயோ, இது முதல்ல சொல்லிருந்த டாக்டர், 2 பக்கம் வலிக்குது டாக்டர், இவ்வளவு குத்திட்டீங்க, நான் ஒரு ஊசிக்கே இப்படி ஆகுது, நீங்க 2 குத்திட்டீங்களா? சாரி சாரி சாரி, எனக்கு தெரியாது. நீங்க 2 இப்படி திரும்பி படுக்கிறீங்கல்ல, அதனாலதான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஐயோ, நான் எழுந்தே போயிடுறேன் டாக்டர், நீங்க அவளுக்கு குத்துங்க. டாக்டர் இப்ப எனக்கு குத்துங்க டாக்டர் ஊசிய, அவளுக்கு போயிட்டாருல்ல. எப்பா, ஒன்னும் வழியே இல்ல, இதுக்கெல்லாம் அவரு பயப்படுறாரு, இதெல்லாம் ஒண்ணு பயப்படுறாரு, எறும்பு கடிக்கிற மாதிரி தானே இருக்கு, இதெல்லாம் வலிக்குதுன்னு அவரை பயப்படுறாரு அவ்வளோ. எப்ப டாக்டர் இது சரியாகும்? ரொம்பவே இருமல் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுமா, 2 நாளைக்கு இருக்கும். நான் அது மெடிசன் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் ரெகுலரா சாப்பிடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான்.